பிரவேஷிகா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சரவணா கைடில் 5th போயமோட ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். चांक कहाँ से आई, पेड़ की शाखाओं से चांक ஆயி. சாங்க்னா நிழல். நிழல் எங்கேருந்து வருது இந்த போயமில் ஒரு நேச்சுரல் சீனரியை பற்றி ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த போயமில் நிழல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. பேடுக்கு சாகாமோ சே சாங்க் ஆயி, மரத்தோட கிளைகள்லேருந்து நிழல் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிவர் மக்கன்லால் சதுர்வேதி சிடியாங்கா வர்ண கைசே கர்த்தேக. இந்த போயமில் சிடியாங் அப்படின்னா பேர்ட்ஸை எப்படி வர்ணனை செஞ்சுருக்காருன்னு கேட்குறாங்க. ஆஷ்மான்மே அதாவது ஸ்கையில் சிடியாங் உட்னே லகி பறந்துட்டுருக்கு. வே கோல்கர் மே உடி அதாவது வட்டமாக பறந்துட்டுருக்கு. வே சட்கதி ஹுயிஹ அது சத்தமிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்ஸ்கியோ ஆஷே சூர் மில்லானே லகி இங்கே மூச்சை பற்றி சொல்லியிருப்பார். அது எப்படி நம்பிக்கையோடு ஒத்து போகுது அப்படின்னு கேட்குறாரு. நம்பிக்கையையும் மூச்சையும் கம்பேர் பண்ணி இங்கே சொல்லியிருப்பார் ஆத்தர். சான்ஸ் வேதனா சோட்கர் விகாஸ் கர்னே சாக்தி தீ. இந்த மூச்சு வலியை விட்டுட்டு வளர்ச்சி அடையணும். அப்போ தான் சான்ஸ் ஆசே சூர் மில்னே லகி, அப்போ தான் அது என்ன பண்ண முடியும், நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வளர்ச்சி பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். कवि மக்கன்லால் சதுர்வேதி புஷ்போं के कहाँ चटाने के लिए कहती है. ஸோ இந்த போயமில் கவி மக்கன்லால் சதுர்வேதி பூக்கள் எங்கே நடந்து போகணும் அப்படின்னு சொன்னார். கவி மக்கன்லால் சதுர்வேதி புஷ்போங்கோ பஹாடோं के नाद पर, பஹாட் அப்படின்னா மலையோட தலையில் பூக்கள் நடந்து போகணும் அப்படின்னு இந்த போயமில் நம்பிக்கையை விதைத்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் இதில் பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.